நானும் என் தங்கச்சியும் தம்பியும் தான் விஜயை பார்க்கணும் ஆசை இருக்கு கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு காலைல நாங்க தான் விழுந்தோம். நாங்க 4 பேருமே தான் விழுந்தோம். நான் பரதநாட்டியத்துக்கு போகணுமான்னு சொல்லிச்சு. பிள்ளை இல்லை, பிள்ளை உயிரோட பார்க்கும் இல்லையே. அந்த இது அவ்வளவு ஒரு பாசமா இருந்த பிள்ளை நீங்க இதை இழந்துட்டு மொண்டிக்கால குதிரையா உட்காந்துருக்கிறேன். என்னால முடியல பேசுறதுக்கு. ஒரு 1.5 வயசு குழந்தை நசுங்கி குழஞ்சு இருந்துச்சுங்க. நைட்டு 12 மணிக்கு தேடி பார்த்துட்டு ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல கடந்தது. ஜிஹெச்சுக்கு போறேன். ஜிஹெச்சில் போய் லைவ்ல தான் நான் பாக்குறேன். பிள்ளை என் பிள்ளை 2 பிள்ளையும் ஸ்பாட்லேயே ஆகும். அடுத்து வினோத் அந்த இதுல டிஷ்ல தள்ளிட்டு போறத பார்த்துட்டு அண்ணா நம்ம உள்ள மாதிரி போகுதுன்னா வானா அடையாளத்தை பார்க்கலான்னு கூப்பிடையில உள்ள நாங்க ஓரியாண்டு போறோம் உள்ள. இப்ப நீங்க எப்படி மயக்க போட்டு விழுந்தீங்க? அது கூட்டத்துல எல்லாம் தள்ளிவிட்டு கூட்டம் இருக்கனால முடியல. எல்லாரும் கத்துனாங்க, இப்படி நவருங்க கத்தி சுத்தமா மூச்சு விட முடியல. நாங்களே எல்லாரும் மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் பாதி பேரும் மயக்கம் போட்டாங்க. அப்புறம் தண்ணி கிட்ட தண்ணி யாருமே குடுக்கல. இது வந்து எப்போ விஜய் பேசிட்டு போன அப்புறமா? ஆனா விஜய் பேசுறத நாங்க கேட்கல. அதுக்கு முன்னாடி நாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து விஜய் கட்சியை சார்ந்து வரல. போன்ல எதனா தொடர்பு இல்ல. என்ன அது அந்த இது அந்த லைன் இன்னும் வரல. என்கிட்ட வரல. யாரும் வரல. மற்ற கட்சி எல்லாம் கூப்பிடுறாங்க, ஆர்டர் சொல்றாங்க, எல்லாம் பேசுறாங்க. ஆனா அந்த விஜய் கட்சியில இருந்து யாரும் என்ன கூப்பிடலன்னு கான்டாக்ட். யாருன்னா அடிக்கை எழுதுனா வந்தாங்களா வேணும்ட்டு கூட்டத்துக்குள்ள? கல்லு எதனா தூக்கி அடிச்சது அந்த மாதிரி? விஜய் பேசும்போது யாருன்னா வந்து அசம்பாவிதத்தில் ஈடுபட்டாங்க, வெளியே இருந்து ஆட்கள் வந்தாங்க, கல்லு தூக்கி அடிச்சாங்க, கத்தி வச்சிருந்தாங்க, அப்படி எதனா அசம்பாவிதங்கள் நடந்தா சொன்னாங்களா? பைபாஸ்ல இருந்து வரும்போதேங்க அவர் அங்கேயே தலையை வெளியே காட்டல. அவர் முகத்தை காட்டியிருந்தா கூட வந்த கூட கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்றதுக்காக போயிருக்கலாம். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா கரூர் மாவட்டத்தில் வேலுச்சாமிபுரம் என்ற இடத்துல வந்து விஜய் அவர்கள் பிரச்சார நிகழ்வை வந்து நிகழ்த்திருந்தாரு. பிரச்சார இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த பிரச்சார நிகழ்வோட கூட்ட நெரிசலில் சிக்கி தான் 41 மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மரணங்களுக்கு காரணம் கூட்ட நெரிசல், தண்ணி இல்லாதது, சுவாசிக்க முடியாம நீண்ட நேரம் காத்திருந்ததுனால மக்கள் மயக்கடைஞ்சு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு அரசு தரப்பு சார்பாக சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு புறம் தாவேகா சார்பா அதன் தலைவர் விஜய் அவர்களும் நேற்று போட்ட காணொலியில் அது மட்டும் இல்லாமல் அவரோட நிர்வாகிகளும் என்ன சொல்றாங்கன்னா, இது திமுகவோட திட்டமிட்ட சதி. குறிப்பாக கரூர் மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜி, அதாவது திமுகவோட எம்எல்ஏ, அவரோட குண்டாசை உள்ள அனுப்பி உள்ள கல்லு தூக்கி அடிச்சது, செருப்பு தூக்கி அடிச்சது, கத்திரணுன்னு உள்ள ஆட்கள் சுத்தினாங்க, காலி ஆம்புலன்ஸை உள்ள சுத்த விட்டாங்க, பவர் கட் பண்ணாங்க. அவங்க தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் காரணம், இந்த மரணங்களுக்கு எல்லாம் காரணம், ஆட்களை வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசியை வந்து தாவேகா கட்சி சார்பாக பரப்பப்பட்டிருக்கு. இந்த நிலையில உண்மையிலே அங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறதுக்காக அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு அதில் உயிரிழந்த சில குடும்பத்தினரை நம்ம சந்திக்கிறதுக்காக அந்த பகுதிக்கே வந்திருக்கிறோம். அதுல முதல் கட்டமா பெருமாள் என்னும் நபரின் 2 மகள்கள் பழனி அம்மாள் மற்றும் கோகிலா 5வது 4வது இந்த மாதிரி தான் படிக்கிறாங்க. அவங்க இருவரும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி விஜயை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து இதோ இந்த இடத்துல செராக்ஸ் கடன் போட்டிருக்குல்ல, இது ஆக்சுவலா வந்து கேபிள் கடை. மேலே அங்க வந்து கேபிளும் அங்க வச்சிருக்கிறாங்க. கேபிள் இந்த ஏரியாவுக்கு கேபிள் சர்வீஸ் பண்ற இடம் இது. இந்த இடத்துல தான் அவங்க நின்று இருக்கிறாங்க. இங்கே தான் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. இந்த நிலையில உண்மையில அவங்களுக்கு என்ன நடந்தது, எதனால அந்த 2 மகள்கள் மரணித்தார்கள், அவங்க கூட இருந்த அவங்களோட சகோதரி ஒருத்தங்களும் அவங்களோட தாயாரும் அவரோட தந்தையும் வந்து இந்த பேட்டியில பேச இருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்றதை உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காணொலியை முழுசா பாருங்க. உங்க பேர் என்னங்கய்யா? பெருமாளுங்கய்யா. என் பேர் மோகனபிரியா. என் பேர் வினோத்குமார். மொத்தம் எனக்கு 4 குழந்தைங்க, ஒரு ஒய்ஃபு. எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போகலான்னு அரேஞ்ச் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேண்டாம், கும்பல் வரணும்னு சொன்னேன். அதை மீறியும் நான் போனதுக்கு பின்னாடி தாயோட காலை 4 பேரும் சேர்ந்து, என் குழந்தைங்க 4ம் சேர்ந்து தாயை காலை பிடிச்சி மீட்டிங் போயிடுறாங்க. கோகிலா பழனி அம்மாள் யார் உங்களுக்கு? என் தங்கச்சி. ஓகே. அவங்க என்ன படிக்கிறாங்க? அவங்க பழனி அம்மா வந்து 6வது படிக்கிறா, கோயிலா வந்து 3வது படிக்கிறா. யார் அங்க போகணும்னு சொன்னா கூட்டுறதுக்கு? நாங்க தான், நானும் என் தங்கச்சியும் தம்பியும் தான் கூட்டிட்டு போமா விஜயை பார்க்கணும் ஆசை இருக்கு கூட்டிட்டு போமா, சென்னைக்குலாம் போகலாமா, இங்க கரூர் வேல் சம்பவத்தெல்லாம் கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு காலைல நாங்க தான் விழுந்தோம். நாங்க 4 பேருமே தான் விழுந்தோம். அம்மா அப்பா வேணாம், கூட்டல்ல இருக்கும் வேணாம் அப்படிதான் சொன்னாங்க. நாங்க தான் போறோம் அப்படின்னு சொன்னோம். அதனாலதான் அம்மா கூட்டிட்டு போனாங்க. ஏன் காலில் விழுந்து போகணுன்ற விஜய் அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்கும். என்ன 4 பேருக்குமே? 4 பேத்துக்குமே பிடிக்கும். ஓகே ஓகே. எதனால அவரு நடிகர் அந்த மாதிரி நடிகர்னால பார்க்க போனுச்சு. ஓகே. கட்சி தலைவர் அப்படி இல்ல. பிரச்சார இயக்கம் நடந்த இடத்துக்கு நீங்க போனீங்களா? அந்த இடத்துக்கு நான் போனேன். ஓகே. எத்தனை மணிக்கு போனீங்க?
அந்த இடத்துக்கு போகும்போது 7 மணி சுமார் இருக்கும். 5:30க்கு போனோம் அங்கே. 5:30க்கு போயிட்டீங்க. 5:30க்கு போயிட்டோம். அப்புறம் நின்றுட்டு தான் இருந்தோம். கூட்டம் எதுவுமே இல்லை. கரெக்டாக இந்த கேமரா வண்டி ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி வந்துச்சு, கரெக்டாக தான் போச்சு. செகண்ட் வண்டி வர்றப்ப தான் கரெக்டாக அங்கிட்டு போக விஜய் வண்டியை பக்கத்தில் வர எல்லாரும் அப்படியே அங்கிட்டு இருந்து தள்ள இங்கிட்டு இருந்து தள்ள அப்படியெல்லாம் நடுவில் கொஞ்சம் தூரம் இருந்ததுனால மாட்டிட்டோம். நடுவில் மாட்டி தள்ளி நாங்கள் எல்லாம் தனியாக போயிட்டோம். அம்மா அப்பா சின்ன தம்பி இவங்களாம் தனியாக போயிட்டாங்க, நான் தனியாக போயிட்டேன். மீட்டிங்கில் இருக்கிறாங்க. அந்த கேபிள் கனெக்ஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் சீட்டில் மேலே உக்காந்துருந்துருக்காங்க. அந்த சீட்டில் இருந்த பொத்துக்கிட்டு விழுந்தது என் பொண்டாட்டி மேலே விழுந்தது. அடுத்து வந்து திப்புன்னு கும்பல் நறுக்குது. இது மயக்கம் போட்டு விழுந்துருது. என் பையன் வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா தோளில் வச்சுருந்துருக்குது. எந்த மகாராசனும் தெரியல. தோல் இருந்த பையனை அப்படியே ஜம்பிங் ஆகி பையன் வெளியே வந்துடுறான். அடுத்து பெரியவள்ள ஒரு பக்கம் போயிடுது. நீங்கள் தனியாக எவ்வளோ தூரம் போயிட்டீங்க? அது கொஞ்சம் தூரம். அம்மா இப்படி இருந்தாங்கன்னா அம்மா இப்படி போயிட்டாங்க, நான் இப்படி வந்துட்டேன். அது மாதிரி தள்ளிட்டு வந்ததுல தெரியல. ஏன் தூரமா போனீங்க அம்மாட்ட இருந்து? தள்ளிட்டு வந்தனால தள்ளுனாங்கல்ல, அதனால தெரியல. தண்ணியை போனதுக்கப்புறம் எனக்கும் மயக்கம் அடைஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு அண்ணன் தான் இப்படி தண்ணி தெளிச்சு விட்டு இது பண்ணாங்க. அப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு இப்படி தூக்கி விட்டு கீழே அம்மாவும் பழனி அம்மாவும் கீழே விழுந்துருந்தாங்க. நான் அம்மா இப்படி விழுந்திருக்காங்க கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு சொன்னோடனே எங்கள் அம்மா தண்ணி தெளிச்சு விட்டு தண்ணி தெளிச்சதுக்கு சொன்னீங்களா காப்பாத்துங்கண்ணா இப்படி எங்கள் அம்மா விழுந்து கிளக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 4-5 அண்ணன் தூக்கிட்டு அந்த சைடு விட்டு போய் தண்ணியெல்லாம் தெளிச்சு காப்பாற்றிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்க. தம்பி பாப்பால எங்க பாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இந்தா பார்க்க போயிருக்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நானும் ஒரு அண்ணனும் பார்க்க போனோம். பார்க்க போய் தம்பி கோயில யாருமே காணதுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம். ஒரு அண்ணன் சொல்லிருந்து ஃபோன் பண்ணப்ப இப்ப தம்பி இவங்களாம் காணோம்ப்பா, நான் இங்க இருக்கேன்ப்பா, தம்பி அம்மா இவங்களாம் காணோம், அம்மா நல்லா தான் இருந்தாங்க, கீழே உட்கார வச்சுட்டு இதை பார்க்க போயிருக்குன்னு சொன்னப்ப அம்மா அதுக்குள்ள காணோம் அப்படின்னு. தன்னோட தாய் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருக்குது. அந்த அடிபட்டு சீட் அடிச்சது விழுந்துருச்சு. ஷீட்டு மேலே விழுந்துருக்கு, ஜனங்களும் மேலே விழுந்து. ஆமாம், மேலே விழுந்து போட்டு வயிற்றுல மிதித்து வயிற்றுல மட்டும் தையல் போட்டு ஆப்ரேஷன் பண்ணது இவ்வளோ நீட்டாக காயம் இருக்குது. அவங்க மயக்கம் தெளிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாமா நான் பிள்ளைகளை பறி கொடுத்துட்டேன் மாமா, இது மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறேன், என்னால் முடியலை மாமா, நீ எங்கே மாமா இருக்க வான்னு நானும் தேடி ஒருத்தராக தேடி பிடிச்சி என் பொண்டாட்டியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என் பிள்ளையும் பார்த்துட்டு அடுத்து பையனை தேடிக்கிட்டு கீழே ஒருத்தர் தெரிஞ்சவங்க தூக்கிட்டு வந்து இது மாதிரி மயக்கத்தில் இருக்கிறேன் பையன் அப்படின்னு ஃபோன் பண்ணையில் சரி மயக்கம் எப்படி இருக்குன்னு திருப்பி இந்த கும்பலில் கேட்கல பையன் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், இருக்கிற பிள்ளைய பாருங்கள. இந்த 2 பிள்ளைகளும் தேடிக்கிட்டு இருக்கையில் 4-5 ஆஸ்பத்திரி நானும் வினோத்தையும் தேடுறோம், கிடைக்கல. நாங்கள் 2 பேரும் தான் தேடி போனோம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக தேடி போயிட்டு கடைசியில் அங்கே ஜிஹெச் போகிறதுக்கு, ஏன்னா ஜிஹெச் அவ்வளோ சீக்கிரம் ஜிஹெச் கொண்டு போக மாட்டாங்க. ரொம்ப அதாவது உயிர் இல்லைன்னா தான் அதிகமாக ஜிஹெச் கொண்டு வாங்க. ஏன்னா லாங் ஜிஹெச் இங்கேருந்து 6-7 கிலோமீட்டர் வரும். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கொண்டு போக மாட்டாங்களே அப்படின்ட்டு இந்த இருக்க ஹாஸ்பிட்டலில் பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் அக்ஷயான்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலு, செந்தில் முருகன் ஒரு ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் அமராவதின்னு ஒரு ஹாஸ்பிட்டலு, அது போக நாதன்னு சொல்லிட்டு 5 ரோட்டுக்கிட்ட ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி இருக்குது, அங்கே அந்த ஹாஸ்பிட்டலு. அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஜிஹெச் போனோம். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி வார்டில் உள்ளே போய் பார்த்தோம், எமர்ஜென்சி வார்டில் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் மார்ச்சுவரி இந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போலீஸ் வந்து வெளியே காட்டினாங்க, இவங்களை அடையாளம் தெரியுமா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறக்காக. அதுலேயும் இல்லைன்னு ஒரு 5-6 அடைஞ்சோம். அவரை கூட கூப்பிட்டு சொன்னேன், அண்ணா குழந்தைங்க சேஃபாக இருக்காங்களாட்டுருக்குண்ணே, எங்கேயும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி 5ஆவது நிமிஷம் 2 குழந்தைங்களையும் அடுத்தடுத்து ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தாங்க டெட் பாடியாக. ஜிஹெச்சுக்கு போகிறேன். ஜிஹெச்சில் போகிற லைவில் தான் நான் பார்க்குறேன் பிள்ளை, என் பிள்ளை 2 பிள்ளையும் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. லைவில் பார்த்து தான் பார்க்குறேன். அடுத்து வினோத் அந்த இதில் டிஷ்ஷில் தள்ளிட்டு போகிறத பார்த்துட்டு அண்ணா நம்ம உள்ள மாதிரி போகுதுன்னா வானா அடையாளத்தை பார்க்கலான்னு கூப்பிடையில் தான் உள்ளே நாங்கள் ஓரியாண்டு போகிறோங்க. உள்ள நீங்கள் அவங்க உடம்புல எதனா காயங்கள் எதனா பார்த்தீங்களா? ஃபுல்லாக பார்க்க முடியல, அவ்வளோ க்ரௌடில். குழந்தைங்களை கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து உடனே இதுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க, மார்ச்சுவரிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ கூட்டத்தில் போலீஸாலே இது பண்ண முடியல. அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணி ஃபைட் பண்ணி தான் உள்ளே போனோம். அதாவது இந்த பழனிமாங்கிற பொண்ணுக்கு இந்த இடத்துல ரத்தம் வந்துருந்தது. யாருக்கு? பழனிமாங்கிற பொண்ணுக்கு. அந்த பிள்ளைக்கு ரத்தம் வந்தது ஒரு இதில் பார்த்தேன். அதாவது நான் ஒருத்தர் செல்லில் காட்டினாங்க இந்த பிள்ளை அவங்க ஒன்றானா அப்போ தான் பார்த்து இந்த பிள்ளைக்கு இந்த இடத்துல ரத்தம் விழுந்துச்சு. ஆனால் என்கிட்ட அது டாக்குமெண்ட்ஸாக கிடையாது. டாக்குமெண்ட்ஸாக கிடையாது. ஒரு செல்லில் உங்களை போல் தெரிஞ்சவங்க பார்க்கல இந்த பொண்ணு அவங்க ஒன்றான்னு பாருக்காக்கல இதே ஜிஹெச்சில் தான் காட்டுறாங்க. ஆகா பிள்ளை நம்ம பிள்ளையே ரத்தம் இந்த இடத்துல சைடில் ஓடி இருக்கு. இன்னொரு பொண்ணுக்கு வேற எதனா காயங்கள் இருக்கா? 2 பேரும். அந்த பொண்ணுக்கு காயமெல்லாம் ஒன்றும் தெரியல. உங்கள் மகள்களை யார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கன்னு எதனா சொன்னாங்களா? அது எதுன்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் போலீஸ் தூக்கிட்டு போகிறதுக்காக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி மயக்கம் போட்டு விழுந்தீங்க? அது கூட்டத்தில் எல்லாம் தள்ளிவிட்டு அந்த கூட்டம் இருக்கனால முடியல,
எல்லாரும் கத்துனாங்க, இப்படி நவுருங்க நவுருங்க கத்தி. தண்ணி வர இல்லையா, தண்ணி ஏன் கத்துனாங்க? மூச்சு விட முடியல? மூச்சு விட முடியல, சுத்தமா மூச்சு விட முடியல. நாங்களே எல்லாரும் மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் பாதி பேரும் மயக்கம் போட்டாங்க. அப்புறம் தண்ணி கிட்ட தண்ணி யாருமே குடுக்கல. அப்புறம் போய் பக்கத்து வீட்டு, இது வந்து எப்போ விஜய் பேசிட்டு போன அப்புறமா இல்ல விஜய் வரும்போதே தெரியல, அது தெரியல. ஆனா விஜய் பேசுறத நாங்க கேட்கல. அதுக்கு முன்னாடி நீங்க மயக்கம் போட்டு விழுந்தீங்க? அதுக்கு முன்னாடி நாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். நீங்க தண்ணியை விநியோகம் பண்றது எதனா பாத்தீங்களா? தண்ணி விநியோகம் பண்ணுறதை பார்க்கலைங்க. அவங்க சொந்த காசு போட்டு வந்த ரசிகர்கள் சொந்த காசு போட்டு தண்ணி வாங்கி குடிச்சா நான் கண்ணார பார்த்தேன். ஆனா வந்து எல்லாருக்குமான தண்ணி கொடுக்குற அளவுக்கு அங்க கடை இல்லை. இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கணுங்க, கடைகளை வந்து இது பண்ணக்கூடாது இல்லைங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றவங்க இப்போ பண்ணி சொந்த காசுல நான் வாங்கி குடிக்கலாம்னு நினைச்சாலும் வாங்குறதுக்கு அங்க கடை கிடையாது. கடை கிடையாதுங்க. அதாவது கடைனாலும் ஸ்டாக் இவ்வளவு வைக்கிற அளவுக்கு இல்லைங்க, தண்ணி எல்லாம் தவிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு அண்ணனை காப்பாத்திட்டு அங்க நிக்க வச்சதுக்கு அப்புறம் நான் இப்படி கீழே பாக்குறேன், கீழே அம்மாவும் பழனியம்மாவும் உளுந்து கிடக்குறாங்க. அப்புறம் தான் இப்படி எங்க அம்மா இப்படி காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அம்மா பழனி அம்மால பாத்துட்டீங்க? பாத்துட்டோம். அவங்க உடம்புல எதனா காயம் இருந்ததா அங்க? அது அப்ப தெரியல எனக்கு, அது கும்பல பார்க்க முடியல. அம்மாவை மிதிச்சிட்டாங்க. அம்மா அப்படியே வயிற்றுல புண்ணு தான், பெரிய புண்ணு இருக்கு. சின்ன பொண்ணுக்கும் மிதிச்சு பல்ல இங்க ரத்தம் வந்துச்சு. அவங்க சின்ன பொண்ணு பேர் என்ன? ரேணுகா. பழனியம்மாள். 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 அவங்கள வாயில மிதிச்சிட்டாங்க. வாயில மிதிச்சு ரத்தம் வந்துச்சு. நீ உங்களை மிதிச்சது காயம் எதுவும் இல்லை? எங்களுக்கு மயக்கம் போட்டதுனால ஒரு அண்ணன் டக்குன்னு புடிச்சிட்டாங்க. மயக்கம் போட்டு ஒரு இடத்துல நீங்க அம்மா தங்கச்சிங்க இவங்க மயக்க போட்டு விழுந்து இவங்களை மிதிச்சது இல்லாம வேற யாருன்னா அப்படி கஷ்டப்பட்டதை பாத்தீங்களா? பக்கத்து வீட்டுல வந்திருந்தாங்க. பக்கத்து வீட்லயும் அடி, எங்க கூட சேர்த்து வந்தவங்களுக்கு எல்லாம் அடிதான். அப்படியே நெஞ்சில மிதிச்சு ஜவ்வு நம்ம இப்ப இதாயிருச்சு அப்படின்னாங்க. அவங்களுக்கு எப்படி? அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு கீழே விழுந்து இப்படிதான் நடந்துச்சு. அப்புறம் இன்னொரு பிள்ளைக்கு வந்து கால் அடிபட்டு கால் நடக்க முடியல சுத்தமா. அவங்களுக்கு காலில் எப்படி அடிபடுது? மிதிச்சு எல்லாரும் இது பண்ணிதான். ஒரு 1.5 வயசு குழந்தை நசுங்கி குழஞ்சு இருந்துச்சுங்க. 12 மணிக்கு பார்த்து எடுத்திருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு தேடி பார்த்துட்டு ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல கடந்தது. நீங்க அந்த மயங்கி விழுறதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துல வந்து அந்த மூச்சு விடாம கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி விஜய எவ்வளவு தூரம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிய அளவுக்கு வந்து அவர் வண்டி தெரிஞ்சதா? சும்மா கேட்டுக்கு சும்மா கொஞ்ச தூரம் தான். விஜய் வண்டி நீங்க பாத்துட்டீங்க? பாத்துட்டோம். வண்டியை பாத்துட்டோம். கண் பார்ற அளவுல தான் இருக்கு. வண்டியை பாத்துட்டோம். ஆனா விஜய் பார்க்கல, பேசுவது எதுவுமே கேட்கல. ஏற்கனவே அவர் வண்டி வர அளவுக்கு வழி இல்ல. வண்டி வர்றதுக்கு வழி இல்ல. ரோடு ஃபுல்லாவே மக்கள் தான். ரோடு ஆமா ஃபுல்லாவே மக்கள் இருந்தாங்க. அப்புறம் தள்ளி விட்டது மக்கள் ஒதுங்குறாங்க சைடுல. ஒதுங்குறப்ப அப்படியே கூட்டல நெரிசல் ஆயிடுச்சு. நீங்க மயங்கி எழுந்து உங்களை இது பண்ணிட்டாங்களா? அம்மாவெல்லாம் பார்க்க போனீங்களே, அம்மாவை பார்க்க போகும்போது தங்கச்சியை பார்க்கும்போது அந்த டைம்லலாம் விஜய் பேச ஆரம்பிச்சிட்டாரா இல்ல அப்பயே ஆரம்பிக்கலையா? அப்ப போயிட்டாரு, பேசிட்டே போயிட்டாரு. நீங்க எவ்வளவு நேரம் மயக்கத்துல பேசல? வண்டி போயிருச்சு அப்பயே. அம்மா அப்படி காப்பாத்துறதுக்குள்ளே வண்டி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா தூக்கிட்டு வரப்பல வண்டி போயிருச்சு, விஜய் வண்டியில போயிருச்சு. விஜய் பேசிட்டே போயிட்டாங்களா இல்ல உங்களை தாண்டி தான் போயிருக்காங்களா? தாண்டி தான் போயிருக்காங்க. அங்க தாண்டி போய் தான் பேசுறாரா? நீங்க அந்த வண்டியை பார்க்கும்போது டைம் எதனா தோராயமா தெரியுமா? அதெல்லாம் சுத்தம். இந்த கேமரா வண்டி பார்க்கும்போது கேமரா வண்டி வரப்ப மணி 7 இருக்கும். 7 இருக்கும். கேமரா வண்டி வந்த உடனே வந்துருச்சா விஜய் வண்டி? கேமரா வண்டி ஒரு 2-3 வந்ததுக்கு அப்புறம் கொண்டா கழிச்சு தான் விஜய் வண்டி வந்துச்சு. நீங்க கரெக்டா எங்க நின்னுட்டு இருந்தீங்க? நாங்க கரெக்டா இந்த கரண்ட் கம்பம் இது கிட்ட இருந்தோம். பக்கத்துல வேற என்ன இருந்தது? கேபிள் கனெக்ஷன் கடை இருந்துச்சு. நீங்க முதல்ல அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, அப்புறம் முடிஞ்ச பிறகும் குழந்தைங்களை தேட போயிருக்கிறீங்க. நீங்க போயிட்டு வந்ததுல அதாவது விஜய் வந்து பேசும்போது நீங்க அங்க இல்லைங்க. நீங்க போயிட்டு வந்த நேரங்கள்ல விஜய் பேசும்போது யாருன்னா வந்து அசம்பாவிதத்தில் ஈடுபட்டாங்க, வெளியே இருந்து ஆட்கள் வந்தாங்க, கல்ல தூக்கி அடிச்சாங்க, இந்த மாதிரி எதனா கத்திய வச்சிருந்தாங்க, அப்படி எதனா அசம்பாவிதங்கள் நடந்ததா சொன்னாங்க? ஒரு இயக்கம் சார்ந்தவங்க அதை இயக்கத்துக்கு ஃபேவரா பேசுறாங்க, இன்னொரு இயக்கம் சேர்ந்தவங்க ஆப்போசிட்டா பேசுறாங்க. அதாவது மக்கள் பேசுறத வந்து கரெக்டா இது பண்ண முடியல. அந்த ஸ்பாட்ல யார் இருந்தாங்களோ அவங்க சொல்றதை தான் இது பண்ண முடியும். அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்பாட்ல இருந்தவங்க கூட்ட நெரிசல்ல தான் ஏதாச்சு, மேல பந்தல்ல எல்லாம் இருந்தாங்க அப்படின்னாங்க. பந்தல்ல உடஞ்சு கிடக்குது. அங்கே ஃபைனான்ஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த ஃபைனான்ஸ்குள்ளே எல்லாம் பூந்ததா சொல்கிறாங்க. வட்டி கடை அதுக்குள்ளே எல்லாம் பூந்தாங்க. மாடியிலெல்லாம் ப்ரெஸ் பீப்புள்ஸுக்கு அலோவ் பண்ண இடத்துலையும் அவங்களும் மீறி அங்கேயும் போய் அந்த பந்தல் மேலையெல்லாம் ஏறி இருக்கிறாங்க. யாருன்னா அடிக்க எழுதுனா வந்தாங்களா வேணுன்ட்டு கூட்டத்துக்குள்ள? கல் எதனா தூக்கி அடிச்சது அந்த மாதிரி? ஆனா ஒரு பேப்பர் விஜய் வண்டி வர பேப்பர்ல அடிச்சாங்க. பிறநாள் கொண்டு பேப்பர்ல வச்சிருப்பாங்க, அது மாதிரி வெடி மாரி. வெடி மாதிரியா? பேப்பர் வெடிச்சோன்னு பேப்பர்ல வந்துச்சு. யாரையும் காயப்படுத்தணும்னு எதுவும் தூக்கி கல்லு எதுனா அதுல கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்ததா சில பேர் சொல்றாங்களே, அதெல்லாம் தெரியல. அப்போ வந்து வேற யாரும் தாக்குதல் நடத்தினா அவள கூட்ட நெரிசல்ல தான் இதெல்லாம் ஆயிருக்கு. கூட்ட நெரிசலுங்க. அது இல்லாம அவர் அங்கிருந்தே தலைகாட்டுலயும் சொல்றாங்க. வெளியே இங்க ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வந்தது சொல்றாங்க. எங்க இருந்து?
பைபாஸ்லேருந்து வரும்போதேங்க ஆ. அங்கேயும் ரொம்ப லேட் ஆயிருக்குது. அவர் அங்கேயே தலையை வெளியே காட்டலை. அவர் முகத்தை காட்டியிருந்தா கூட வந்த கூட கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க. அங்கங்க பார்த்தவங்க அப்படியே போயிருப்பாங்க. அப்படியே போயிருப்பாங்க. அவங்க பின்னாடி பார்க்கணுன்றதுக்காக திருப்பி வந்து அந்த கூட்டத்தை இது பண்ணியிருக்கலாம். அது போக அவர் வந்த நேரத்தில் கூட்டத்துக்குள்ளே வர முடியாத அளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு. கூட்டத்தை விலைக்கு விட்டு தான் உள்ளே வந்தாருன்ற நியூஸ் வந்துச்சுங்க, இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எல்லாரும் நின்றுட்டு தானே இருந்தீங்க, திடீர்னு ஏன் இப்படி ஒன்று நடந்தது? அது எதனால நடந்தது? திடீர்னு ஏன் எல்லாம் தள்ளினாங்க? விஜய் வண்டி பக்கத்துல வர வர எல்லாரும் அங்கிட்டு விஜய் வெளியே ஃபேஸ் தெரியலனால எல்லாரும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாங்க. அவரு லைட் போட்டிருந்தாரா? முகம் தெரிஞ்சுதா? அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. நாங்க வேன் வரதுக்கு முன்னாடி எல்லாம் இதுல ஆயிடுச்சு, மயங்கி பாதி பேர் எல்லாருமே எடுத்துட்டு போனாங்க. வேணான்னு விஜயில யாருமே பார்க்கலனால பார்த்து. அதிமுகவோட கூட்டமும் கொஞ்ச நாள் முன்னாடி அங்க நடந்ததா சொன்னாங்க. ஆமாங்க. இப்போ ஆனா அங்க அந்த மாதிரி எந்த அசம்பாதமும் நடக்கல. நடந்தது அதே கூட்டத்துக்குள்ள நானு என்னோட 2 வீலர்ல அங்க இருக்கவங்கள நவர் சொல்லிட்டு எல்லா சைடும் பிளாக் ஆயிடுச்சு. ஆளுங்க நின்று இருந்தாங்க. சரின்ட்டு அந்த வழியை எலக்ட்ரிக் கடைக்காக போறதுக்கு அவங்கள நவர் சொல்லிட்டு நானும் இன்னொருத்தர் 2 வீலர்ல அதுக்குள்ளதான் போறோம். எல்லாரும் அதிமுக கூட்டத்துல எல்லாரும் விலைக்கு வழி விட்டாங்க. ஏன் தெரிஞ்சவங்க இருந்தாங்க, ஆனா வழி விடுங்கண்ணா, அந்த சைடு வழி இல்லைங்கண்ணா, எலக்ட்ரிக் கடைக்கு போறேன்னா கொஞ்சம் அவசர வேலைங்கண்ணா அப்படின்ட்டு நான் போறேன். எல்லாருமே வழி விட்டுட்டு எந்த இதுவுமே பண்ணல, என்னை தடுக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. ஆனா மாற்று கட்சியில் தான் நான் இருக்கேன். என்ன எதுவுமே பண்ணல. எல்லா மேக்சிமம் ஆளுகளுக்கு எனக்கு தெரியும், எதுவுமே பண்ணல. அவங்க பாட்டுக்கு அலோவ் பண்ணாங்க. அது எந்த ஒரு சின்ன அசம்பாவம் கூட இல்லாம வந்துச்சாங்க. எல்லாமே இது அதே இடம் தானே அது. அது என்ன காரணம்னா அவங்களெல்லாம் டெம்போ அந்த மாதிரி இதுல கூட்டு வந்தாங்க, தனித்தனியா நிப்பாட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுல ஒவ்வொரு வண்டிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கூட்டு வந்தவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கூட்டம் உள்ள வந்து வெளியே போற அளவுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவுட்டர்ல வண்டிகளை நிப்பாட்டுறதாகட்டும், மக்கள் மட்டும் போய் வர்ற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால எந்த இதுவுமே இல்லை. என்ன கொஞ்சம் 2 வீலர்ல போற வரக்கு வண்டி நிப்பாட்டிக்கிறதுனால கொஞ்சம் சின்ன டிராபிக் மாதிரி ஏற்பாடு. விஜயமான பிரச்சாரத்துல எப்படி இருந்தது? இங்க ஏற்பாடு வண்டி நிறுத்துக்குலாம் இடம் இல்லைங்க, எல்லாம் தெருவுக்குள்ள தான் நிப்பாட்டி இருந்தாங்க. தெருமக்களுக்கு இடைஞ்சல், நிறைய இடைஞ்சல், தெருவுக்குள்ள போக வர முடியல. தொண்டர்கள் எதுவும் ஒழுங்குபடுத்தலையா? தொண்டர்கள் யாரும் ஒழுங்குபடுத்தலைங்க. அது ஒரு ஆர்கனைஸ் இல்லாத அமைப்பா இருக்குதுங்க. ஒரு ஒழுங்குமுறை இல்லாததான் இருக்குது. யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினாங்க சொன்னாங்க. நான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினதை பார்க்கலாம், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினதை சொன்னாங்க. ஆனால் ஜென்ரேட்டர் மேலே வீட்டு சைடில் இருக்க பூட்டை அறுத்து வீட்டுக்காரருக்கே தெரியாமல் போய் மேலே ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க, மழை தண்ணி விழுக்காமல். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் போட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் போட்டிருக்காரு. அங்கே போய் நின்று அவரே சொன்னார். உடைச்சு போயிருக்காங்களா? பூட்டை அறுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது எங்கே கரெக்டா? மணி சைக்கிள் ஷாப்னு ஒரு கடை இருக்கும். ஓகே. அந்த கடையில் அது வந்து அவர் விஜய் நின்று இடத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கு? ஆப்போசிட்லங்க, அதே இடத்துல. சரி, அந்த ஆப்போசிட் சைடில் இந்த கார்னரில். அப்புறம் இன்னும் 2 இடத்துலையும் அதே மாதிரி உள்ளே போயிருக்கிறாங்க. ஐயா, இப்போது இந்த சம்பவம் இறந்து உங்கள் மகள்கள் இறந்த பிறகு கட்சியை சார்ந்த நபர்கள் யாருன்னா உங்களை வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லி நிவாரணம் எதனா கொடுத்தாங்களா? 20 ரூபா நிவாரணம் கொடுத்துருக்காங்க. 20 லட்சமா? ஆமாம். யார் கொடுத்தா? இது செந்தில் பாலாஜி வந்து போனார். திமுக எம்எல்ஏவா? ஓகே. செந்தில் பாலாஜி வந்து 20 லட்சம் வந்து கொடுத்தாரா? இது காசா கொடுத்தாரா, செக்கா கொடுத்தாரா? செக்கா கொடுத்துருக்காரு. ஓகே. நீங்கள் விஜய் பார்க்கறதுக்காக போனீங்க ஆசையா, இந்தமாரி ஆயிடுச்சு. அப்புறம் விஜய் கட்சிக்காரங்க இல்லை யாருன்னா எதனா உங்களை வந்து பார்த்தாங்களா? விஜய் கட்சியில் யாருமே பார்க்கல. யார் வந்து பார்த்தா? செந்தில் பாலாஜி இவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, யாருன்னு தெரியல. அப்பாட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. நிவாரணம் எதனா கொடுத்தாங்களா? நான் செக் கொடுத்தாங்க. சரி, ஓகே. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து விஜய் கட்சியை சார்ந்து வேற யாரும் வரல. ஃபோனில் எதனா தொடர்பு இல்லை, என்ன அது அந்த லைனே இன்னும் வரல, என்கிட்ட வரல, யாரும் வரல. மற்ற கட்சி எல்லாம் கூப்பிடுறாங்க, ஆர்டர் சொல்கிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த விஜய் கட்சியிலிருந்து யாரும் எனக்கு கூப்பிடலன்னு கான்டாக்ட் 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளில் யாரும் கான்டாக்ட் பண்ணல. விஜய் கட்சியிலேருந்து இன்னும் யாரும் கூப்பிடல. அதே இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோதிமணி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க, வரணும்னு சொல்லியிருக்காங்க. எம்பி ஜோதி. ஆமாம், வாங்க, நான் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். செந்தில் பாலாஜி எம்எல்ஏ அவர்கள் இன்னைக்கு வந்தாங்க உங்களை பார்க்க? நேற்று சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு இங்கே வீட்டுக்கு வந்து கொடுத்து பேசிட்டு ஆளுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆளுன்னு சொல்லிட்டு போய் கொடுத்தாரு. ஓகே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஏரியா பக்கத்துலேயே இருக்கிறதால நிறைய பேர் இறந்தது தெரியுது. இவங்களெல்லாம் வந்து விஜய் டிவிகே கட்சியை சார்ந்தவர் யாரெல்லாம் வந்து பார்த்தாங்களா? இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. சென்ட்ரல்லேருந்து எம்பி வந்துட்டு போனாருங்க. யாருங்க? பீகார்லேருந்து. அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை.
எம்பி டீம் 8 பேருக்கு இங்க கரூர் தான் சொன்னாங்க. யாரை பார்த்துட்டு போனாங்க? கடவுர் வந்து இவரை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. தனியா வந்தாரா இல்ல மொத்தமா அவங்க குழுவோட பாதுகாப்போட வந்தாங்க. போலீஸ் வந்தாங்க. அப்புறம் லோக்கல்ல இருக்க அவங்க பிஜேபி பிரதிநிதிகளும் வந்தாங்க. பிஜேபி பிரதிநிதி, அப்புறம் ஊர் முக்கியஸ்தர்கள் ஒரு சில பேர் வந்தாங்க. அது போக நேற்று சாயந்தரம் வந்து எம்எல்ஏ வந்துட்டு போனாரு. ஆளுங்கட்சி அவரு வந்துட்டு போனாரு. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனாரு. இவர் வந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்துட்டு நிவாரணத்துக்கான செக் கொடுத்துட்டு போனாங்க. இங்க பாப்பாங்க ஸ்கூல்ல எந்த மாதிரி படிப்பாங்க? நல்லா படிப்பாங்களா? மற்ற விஷயங்கள்லாம் நல்லா எல்லா விஷயம் நல்லா படிப்பாங்க. 60க்கு 59 மார்க் பாப்பா பழனியம்மா. அடுத்து போட்டியில்னு எடுத்துக்கிட்டா நம்பர் 1 பரதநாட்டியத்துக்கு இப்போ யூனிஃபார்ம்ல இருந்து அடுத்து அந்த பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்து நம்பர் 1 செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஸ்கூல்ல இருந்தே கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஆடுறாங்க. நல்லா ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு வேர்ல்டு லெவலில் போகணும். எப்போ உங்களுக்கு அந்த ஆடிட்டாங்களா இல்லை இன்னும் ஆடலை? அடுத்து இந்த லீவ் முடிஞ்சதே ஆட போகிறாங்க. அம்மாவிட்ட வந்து அம்மா கொஞ்சம் இடுப்பு பெருசு போட்டு பார்த்துட்டு இடுப்பு பெருசாக இருக்குதுமா, பிடிச்சி வைமா, மிஸ்ஸு கொடுத்துட்டாங்கம்மா, கச்சா மிஸ்ஸிலேருந்து எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கம்மா, இதை நான் பிடிச்சி அடித்து நான் பரதநாட்டியத்துக்கு போகணுமான்னு சொல்லிச்சு. பிள்ளை இல்லை, பிள்ளை உயிரோட பார்க்கும் இல்லையே. அந்த இது அவ்வளோ ஒரு பாசமாக இருந்த பிள்ளை நீங்கள் இதை இழந்துட்டு இந்த மாதிரி வேதனை யாருக்கும் வரக்கூடாது, எதிரி கூட வரக்கூடாது. என் கூட பதற மாதிரி யாரும் பதறக்கூடாது. அவ்வளோ போடிச்சா வந்த பிள்ளை இன்னைக்கு நான் இழந்துட்டு மொண்டிக்கால் குதிரையை உட்காந்துருக்கிறேன். என்னால் முடியல பேசுறதுக்கு. நானும் 3 நாளாக திணறேன். என்னால் ஆக முடியல. பரதநாட்டியத்தில் செலெக்ஷன் ஆட முடியலையா பிள்ளை, என்னால் பேச முடியலைங்கய்யா. அதாவது விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வம் மிகுதியில போனவங்க முக்கால்வாசி பேருங்க. அதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல், சரியான ஏற்பாடுகள், சரியான இதில் விழாக்காக அந்த நிகழ்ச்சி நடத்தினவங்களும் இது பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத கூட்டம் வந்துருச்சுன்றாங்க. ஆனால் கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சுங்க. அதுக்கான ஏற்பாடுகளை அவங்களும் செஞ்சுருக்கணும். அது வந்து இனிமே இந்த மாதிரி இது எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான உள்ள வர்றக்கு வெளியே போறதுக்கு அவங்க தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி நடத்தணும். ஏன்னா மக்களுக்காக ஒவ்வொரு இவங்க அரசியலுக்கு வர்றதை பற்றியெல்லாம் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க. ஆனால் மக்களுக்காக நான் இது பண்ணும்போது மக்கள் பாதுகாப்பை ஃபஸ்ட்டு உறுதி பண்ணிட்டு தான் அவங்களுக்கு எது நடக்காதுன்ற இது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க மீட்டிங் போடணும். அது சொல்ல வரீங்களா? யாரா இருந்தாலும் தவறுனால தாங்க இத்தனை உயிர், 41 உயிர் அனாமத்தா போச்சுங்க. ஒரு அம்மா வேலைக்கு போயிட்டு கடைசியாக இறந்து போனம்மா, அந்த அம்மா பேர் சுகுணா. அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தவங்க, போறதுக்கு வழி இல்லாம கூட்டத்தில் நின்றுக்கலாம். அவங்க வரல, அவங்க விஜயை பார்க்க வரல, அந்த வழியா தான் வீட்டுக்கு போகணுங்க. அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு என்னாச்சு? இறந்துட்டாங்க. கூட்ட நெரிசல் திங்கக்கிழமை காலையில இறந்துருக்காங்க அந்த அம்மா. இது போல சம்பவம் 2 பிள்ளை. என் பிள்ளை வந்து 60க்கு 59 மார்க்க நான் எத்தனை கொடுத்தேன் எனக்கு ஈடு ஆகாது. சரி, இது மாதிரி கூட்டத்தில் எங்கேயும் இந்த சம்பவம் நடக்கக்கூடாது. பாதுகாப்பு நல்ல முறையில் போட்டு நல்ல முறையில் கொடுக்கணும். அந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த கட்சி பாகுபாடுக்கு நான் பேசலை. முறையான இது மாதிரி சம்பவம் அரசியலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இத்தனை உயிர், 41 உயிர், 49ங்கிறாங்க. அந்த ஆன்மாவெல்லாம் சும்மா விடாது. எல்லாம் இந்த இறைவன் செயல். உண்மை எதுன்னு கண்டுபிடிச்சி இந்த கவர்மெண்ட்டே இறங்கணும். நல்லபடியாக கண்டுபிடிச்சி மக்களுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்.